ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திருட்டையே தொழிலாக வைத்து போலீசாருக்கு தொல்லை கொடுத்து வந்த தந்தை மகன் மேலும் ஒரு வழக்கில் சிக்கியுள்ளனர். திருட்டு நகைகளை பாலாற்று மணலில் புதைத்து வைத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த குடும்ப களவாணிகளின் திருட்டு பின்னணி என்ன? ஏற்கனவே திருட்டு வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் தந்தை மகன் தங்களது கூட்டாளியால் மீண்டும் சிக்கி உள்ளனர். வாக்குமூலத்தின் அடிப்படையில் பாலாற்றில் தோண்ட திருட்டு நகைகள் கிடைக்க போலீசாரையே புருவம் உயர்த்த வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த ஒழுகூர் கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டன. பூட்டி கிடந்த வீட்டை நீண்ட நாட்களாக நோட்டமிட்டு பகல் நேரத்திலேயே திருட்டை அரங்கேற்றினர். பீரோவை உடைத்து நகைகள் மற்றும் பணத்தை லவுட்டி உள்ளனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த வாலாஜாபேட்டை போலீசார் தனிப்படை அமைத்து திருடர்களை தேடி வந்தனர். அதில் பாலாறு பாலம் அடியில் வசிக்கும் மாரி என்கிற குமார் போலீசாரிடம் சிக்கினார். செல்போன் சிக்னலை வைத்து மாரியை தூக்கிய போலீசார் அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்தனர். அதில் ஏழுமலை சக்திவேல் தான் தன்னுடைய குருக்கள் என மாரி வாக்குமூலம் அளித்தார். யார் அந்த ஏழுமலை சக்திவேல்? தந்தை மகனான இவர்கள் போலீசாருக்கு தலைவலி கொடுத்து வந்த குடும்ப களவாளிகள். அடிக்கடி கேஸ் எடுத்து ஜெயிலுக்கு விசிட் அடித்து வந்த டேராபர்ஸ் இவர்கள்தான். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பூட்டி கிடக்கும் வீடுகளை நோட்டமிட்டு நகை மற்றும் வெள்ளியை திருட்டில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி பேண்ட் பாக்கெட்டில் 4 சவரன் நெக்லஸ் மற்றும் 2 சவரன் தங்க நகைகளோடு சர்வசாதாரணமாக சுற்றித் திரிந்த போது ஏழுமலை சக்திவேல் இருவரும் போலீசார் கையில் சிக்கினர். அவர்களை பிடித்து விசாரிக்க அடுத்தடுத்த பகீர் சம்பவங்கள் வெளியானது. திருட்டையே தொழிலாக வைத்திருந்த தந்தை மகன் இருவரும் திருடும் தங்கம் மற்றும் வைர நகைகளை உடனே விற்காமல் ராணிப்பேட்டை பாலாற்று பகுதியின் கீழ் பிளாஸ்டிக் பையில் வைத்து புதைத்து வந்தது தெரிய வந்தது. இருவரையும் பாலாற்று பாலத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு புதைத்து வைக்கப்பட்டிருந்த 28 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் ஏழுமலை சக்திவேல் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்தோடு தந்தை மகன் திருட்டு கதை முடிந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கும் போது தற்போது மீண்டும் சிக்கி உள்ளனர். கூட்டாளி மாரியால் மேலும் மற்றொரு திருட்டு வழக்கிலும் இவர்கள்தான் முக்கிய மூளையாக செயல்பட்டிருப்பது தெரிய வந்தது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க இந்த வீட்டிலும் நாங்கள்தான் கொள்ளையடித்தோம் என கூறி அதிர்ச்சி கொடுத்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பெயரில் பாலாற்றில் மீண்டும் தேடுதலில் இறங்கிய போலீசாருக்கு தோண்ட திருட்டு நகைகள் சிக்கின. கிட்டத்தட்ட 10 சவரன் நகைகள், 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள் கிடைத்தன. இதனையடுத்து கூடுதல் பிரிவுகளில் தந்தை மகனான ஏழுமலை சக்திவேல் மீது வழக்கு பதிந்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்களை சிக்க வைக்க கூட்டாளிகளான மாரியையும் சிறையில் அடைத்தனர். திருட்டையே தொழிலாக வைத்து பாலாற்று மணலில் நகைகளை புதைத்து போலீசாருக்கு தொல்லை கொடுத்து வந்த தந்தை மகன் மீண்டும் சிக்கியிருப்பது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது.